எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருளீர், நன்கொடை வள்ளலே வந்தருளீர், இதய ஒளியே வந்தருளீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெறுமை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின் ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காய்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மறவாக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடலின் போது அவரோடு நீ உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. இயேசு எதற்காக உலகிற்கு வந்தார்? இக்கேள்விதனை ஒரு முறையாவது நாம் நம் வாழ்வில் கேட்க வேண்டும். இதற்கான பதில் எதுவாக இருக்கும்? முதலாவதாக, இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றும் போது ஆதாமுக்கு வாக்குறுதி ஒன்றை வழங்கினார். பாம்பின் உருவத்தில் இருந்த சாத்தானையும் சபித்தார். அன்று சாத்தானுக்கும் மனிதனுக்கும் உருவான பகை இயேசுவால் வென்றெடுக்கப்பட்டது. எனவே இயேசு பாவத்திலிருந்து நம் அனைவரையும் மீட்க வந்தார் என்பது உண்மை. மேற்கண்ட கேள்விக்கான பதில் இதோடு முடிந்து விடுகிறதா? இல்லை. இயேசுவின் இந்த மீட்பு பணி சிறிது சிறிதாக பரிமாண வளர்ச்சி பெற்று இறுதியாக கல்வாரியில் நிறைவு பெறுகிறது. கல்வாரி மரணம் என்பது இயேசு ஏற்படுத்திய பல்வேறு புரட்சிகளுக்கு கிடைத்த பரிசு. அரசியல் புரட்சி, சமுதாய புரட்சி, பொருளாதார புரட்சி, பண்பாட்டு புரட்சி, ஆன்மீக புரட்சி என இறைவன் ஆதாமுக்கு வாக்களித்த மீட்பு பணியை இயேசு நிதர்சனமாக்கினார். எனவே இயேசு பாவத்திலிருந்து நம்மை மீட்க வந்தார்,
என்று சொல்லி அதில் அடங்கியிருக்கின்ற மானுட மாண்பு சார்ந்த எண்ணற்ற நுணுக்கங்களையும் புரட்சி மாற்றங்களையும் புறந்தள்ளி விட்டோமாயின் இயேசுவின் கல்வாரி கனவுகள் நனவாவது கானல் நீராக போய்விடும். பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை என்பது நமது குடும்பங்களில், ஊர்களில், சமுதாயத்தில் அன்றாடம் அரங்கேறுகின்ற மனித மாண்பு மீறல்கள் அனைத்தையும் அறவே அழித்தொழிக்க வேண்டும். இயேசு வாழ்ந்த சமுதாயத்தில் மக்கள் இருவரும் சமூக கூறுகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர். பரிசேயர், சதுசேயர், குருக்கள், மறைநூறு வல்லுநர்கள் ஆகியோர் அடங்கிய உயர்குடியினர், வரி தண்டுவோர், பாவிகள், புறவினத்தார், சமாரியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய நலிவடைந்த வர்க்கத்தினர். இவர்களில் பெண்களும் குழந்தைகளும் பாவிகளாகவும் விலங்குகளுக்கு இணையாகவும் ஒப்பிடப்பட்டனர். இப்பெரும் பிரிவினைகள் மத்தியில்தான் இயேசு தன் அன்பு பணிதனை ஆரம்பிக்கிறார். அவர் நற்செய்தி அறிவிப்பு பணியை துவங்கும்போது எதற்காக இவ்வுலகத்திற்கு வந்தார் என்பதை தெளிவாக அறிவித்தார். அதன்படியே சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டு மனித மாண்பிழந்து புறந்தள்ளப்பட்ட பெண்கள், பாவிகள், வரி தண்டுவோர், புறவினத்தார் மற்றும் குழந்தைகளுக்கு தனது புரட்சி பணியில் முதலுரிமை வழங்கினார். அத்தகு புரட்சியாளரின் இலட்சிய பயணத்தை நினைவுகூரும் தருணம் இது. நாம் இங்கு பயணிக்கவிருக்கும் இயேசுவின் திருச்சிலுவை பாதை அவரது பணிவாழ்வின் கருப்பொருளை உணர்ந்து கொள்ளவும் நம் வாழ்வும் அவரது பிரதிபலிப்பாக எதிரொலியாக இருக்கவும் அழைப்பு விடுக்கிறது. இன்றைய இந்திய அரசியல், சமய, சமூக, பொருளாதார சூழலிலும் சிலர் முதலாளிகளாகவும் பலர் ஒடுக்கப்பட்டோர்களாகவும் வாழ்கிறார்கள். நாடு முழுவதும் பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு பொது முடக்கம் கடும் அமலில் இருந்த காலகட்டத்தில் சாமானியர் பலர் தங்களது வேலைகளை இழந்த நிலையில் எப்படி பணக்காரர்களின் வருமானம் மட்டும் இவ்வளவு உயர்ந்துள்ளது? இந்தியா அடிப்படையில் ஒரு விவசாய நாடு. ஒட்டுமொத்த உலக நாடுகளில் உள்ள விவசாய நிலங்களில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இருப்பினும் இன்று விவசாயம் அழிந்து கிராம வாழ்க்கை நலிந்து முதுகெலும்பு ஒடிந்த தேசமாக இந்தியா மாறிவிட்டதே. ஜனவரி 26 அன்று நடத்திய டிராக்டர் ஊர்வலத்திலும் வன்முறையை தூண்டிவிட்டு விவசாயிகள் போராட்டத்தை நீர்த்து போக செய்ய முயற்சித்த அரசின் கொடுங்கோல் போக்கை என்னவென்பது? நம் நாட்டின் விவசாய நிலம், மலைகள், பாறைகள், காடுகள், கடல் வளங்கள் என அனைத்து இயற்கை வளங்களையும் அழித்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து உதவாக்கரையாக விளங்கும் அயல்நாட்டு பொருட்களை இங்கு இறக்குமதி செய்வது கார்ப்பரேட் அரசின் நோக்கமாக உள்ளது. இத்தகு அநீதிகளைக் கண்டு நாம் மௌனம் சாதிக்கலாமா? இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் சாகர் மாலா திட்டத்தின் மூலம் தனியார் துறைமுகங்கள், சரக்கு பெட்டக முனையங்கள், அனல் மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள் போன்றவற்றை கொண்டு வருவது, இவை போக கடற்கரையோர பகுதிகளை, குறிப்பாக குமரி மற்றும் கேரள கடலோர பகுதிகளை சுற்றுலாவுக்காக திறந்துவிட வேண்டும். தாஜ் உள்ளிட்ட பெரும் நிறுவனங்கள் சொகுசு நட்சத்திர விடுதிகளை கடற்கரையில் கட்டி மக்களின் வாழ்வாதாரங்களையும் பண்பாடுகளையும் சீர்குலைக்க வேண்டும் என்பதே அரசின் திட்டம். எந்நிலையிலும் மீனவர்களை கடற்புறத்தில் இருந்து அப்புறப்படுத்தும் நோக்கு இத்திட்டங்களில் முன்னிலை வகிக்கிறது. இவற்றை கண்டும் காணாமல் கடத்திவிட முடியுமா? மேலும் ஆதரவற்று, உடல் உள்ள நலம் குன்றி, சமூக அவலங்களால் பலவீனர்களாக்கப்பட்டுள்ள பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழைகள் ஆகியோரின் பாதுகாப்பும் நம் இந்தியாவில் பல நேரங்களில் கேள்விக்குறியாகவே உள்ளது. அனைத்திற்கும் மேலாய் சாதியை வைத்து மத வெறியை தூண்டி ஜனநாயக தேசத்தை கூறுபோடும் கயமைகளின் மத்தியில் மௌனித்து போகலாமா? மேற்காணும்
பல்வேறு அடிமைத்தனங்களோடு தொடரும் இந்த வாழ்வு பயணத்தில் நாம் மேற்கொள்ளும் இந்த இயேசுவின் திருச்சிலுவை பாதை நம் ஒவ்வொருவரையும் விடுதலை பாதையில் வழிநடத்த தூண்டட்டும். நம் வாழ்விற்கு புது அர்த்தம் தரட்டும். அதனால் எல்லோருடைய எதிர்கால வாழ்வும் பொலிவு பெறட்டும். மாற்றம் ஒன்றே மானிடத்தின் மாறாத தத்துவம் என்பதை மனதில் ஏற்றவர்களாய் இயேசுவோடு பயணிப்போம். அவர் தரும் அறிவுரை கேட்டு வாழ்வை வளமாக்குவோம். வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. முதல் நிலை தீர்த்து கொள்ளும் தீர்ப்புகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னடா இவன், யூதனா அல்லது புறவினத்தானா? மோசேயின் சட்டத்திற்கு புறம்பான அனைத்தையும் அசராமல் செய்கிறான். பாவிகளோடு உறவாடுகிறான். வரி தண்டுவோரை தன் சீடராக்குகிறான். ஓய்வு நாள் என்றும் பாராமல் நோயாளிகளை குணமாக்குகிறான். குழந்தைகளைப் போல் மாறுங்கள் என்கிறான். பெண்களோடு சமமாக பழகுகிறான். போகிற போக்கை பார்த்தால் நம் பிழைப்பிற்கு வேட்டு வைத்து விடுவான் போலிருக்கிறதே. இங்கனம் பொறாமையும் சுயநலமும் அடிமனதில் குடிகொள்ள இயேசுவுக்கு சிலுவை சாவை அளிக்க திட்டம் தீட்டுகின்றனர். ஆம், மறைநூல்களை அறவே கற்று அறிவு தெளிவோடு விளங்கிய குருக்களும் மறைநூல் வல்லுநர்களுமே இயேசுவுக்கு தீர்ப்பு வழங்குகின்றனர். தங்களை விட முன்னுக்கு வந்துவிடுவார் என்கிற அச்சம், அதனால் தங்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் என்கிற தயக்கம். தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்க வேண்டும் என்கிற ஆணாதிக்க போக்குகளும் இன்று பெண்களுக்கு எதிராக தீர்ப்புகளை நம் தேசத்தில் எழுவதை பார்க்க முடிகிறது. இங்கு பெண்களை குறித்த இழிநிலை சற்றே மாறினாலும் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான அவலங்கள் இன்றும் வழக்கத்தில் அல்லவா இருக்கின்றன. வீட்டுக்கு வெளியே என்றால் ஆண்கள்தான். பெண்ணுக்கு வெளியில் என்ன வேலை? ஆண்கள் வெளியில் சென்று நண்பரோடு உறவாடுவார்கள். நாட்டு நடப்பை அலசி ஆராய்வார்கள். தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் முடிவெடுப்பது என்றாலே அது ஆண்களின் அந்தஸ்து. இவ்வாறாக பெண்கள் ஒவ்வொருவரும் குடும்ப விஷயங்கள் தொடங்கி நாட்டை நிர்வகிக்கும் பெரிய பெரிய பொறுப்புகள் வரை பெண்களை இரண்டாம் தரமாக பார்க்கும் பரிதாபங்கள், இயலாதவர்களாக திராணி இல்லாதவர்களாக கருதும் போக்குகள் தொடர்வது குற்றமில்லையா? இன்று இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இந்திய தேசிய குற்ற ஆணவ காப்பு புள்ளி விவரப்படி ஒவ்வொரு வருடமும் 3 லட்சத்துக்கு மேலாக குற்றங்களும் பெண்களுக்கு எதிராக நிகழ்ந்துள்ளன. வெளிச்சத்திற்கு வந்தவை இவை, புதைக்கப்பட்டவை எத்தனையோ. சுய ஆய்வு செய்வோம். என் குடும்பத்திலும் பெண்கள் உள்ளனர். என் சகோதரி, மனைவி, தாய் என என் வாழ்க்கையில் அனைவரும் சமபங்கு வகிக்கிறார்கள். அப்படியெனில் குடும்ப முடிவுகளை நான் மட்டும் எடுக்கிறேனா? அல்லது அவர்களுக்கும் மதிப்பளித்து செயல்படுவதற்கான சுதந்திரத்தையும் மரியாதையையும் அளிக்கின்றேனா? ஜெபம். இறைவா, அநீத தீர்ப்புகள் கண்டு அடங்கி போய்விடாமல், அடக்கும் தீர்ப்புகளுக்கு முடங்கி போய்விடாமல் துணிவோடு பயணம் தொடர நீர் தந்திருக்கும் ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் மன வலிமையை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
இரண்டாம் நிலை. முட்களை சுமக்கும் ரோஜாக்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாலஸ்தீன நாடு பல்வேறு அண்டை நாட்டவரின் பிடியில் சிக்கி சின்னா பின்னமாகி போன நாடு. எகிப்தியர் தொடங்கி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமயத்தில் ஆண்டு வந்த ரோமானியர் வரை அனைவரும் மக்களை வருத்தி அவர்களின் உழைப்பையும் மகிழ்ச்சியையும் உறிஞ்சி அதில் இன்பம் கண்டனர். அக்கால அரசியல் சூழலில் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதே பெரிய பணியாக கருதப்பட்டது. எனவே ரோமானியரும் கலவரம், கிளர்ச்சி, போராட்டம் போன்ற தேச எதிர்ப்பு செயல்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்ச தண்டனையாக சிலுவை மரணத்தை வழங்கி வந்தனர். இயேசு நன்மையே செய்தார். ஆனால் அவரை ஒழித்துவிட முனைந்தோர் அவன் கடவுளை பழிக்கிறான், மக்களை தூண்டி விடுகிறான் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அநீத சிலுவையை இயேசுவின் தோளில் சுமத்துகின்றனர். நன்மை செய்வோருக்கு இங்கு மதிப்பில்லை, வாழ்வில்லை, நிம்மதி இல்லை என்பதுதான் இங்கு நடைமுறையாக உள்ளது. லெஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கிற கொள்கையோடு வாழும் IAS சகாயம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் போராட்டங்கள் கொஞ்சமல்ல. சமீபத்தில் அவரது விருப்ப ஓய்வு குறித்த மனு மீதான பதிலை கூட ஓராண்டு கடந்த நிலையில் எவ்வித கலந்துரையாடலும் மேற்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்ட தமிழக அரசின் செயல்பாட்டை என்னவென்பது? இன்று மாற்றம் விரும்பி களத்தில் போராடும் யாவர் மீதும் அநீத சிலுவைகள் சுமத்தப்படுகின்றன. நம் நாட்டின் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்கிற 4 வளமான நிலங்களையும் வளர்ச்சி பெயரில் அழித்து பாலைவனத்தை உருவாக்கும் அரசின் பன்னாட்டு முதலாளிகளின் வளர்ச்சி திட்டங்களை எதிர்த்து நம் மண்ணில் நடக்கும் போராட்டங்களை முன்னெடுக்கும் போராளிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஏராளம் பேர் உண்டு. குறிப்பாக கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம், நீரை காப்போம் உயிரை காப்போம் போராட்டம், சாகர்மாலா இணையம் பன்னாட்டு சரக்கு பெட்டக மாற்று முனைய எதிர்ப்பு போராட்டம், தாது மணல் கொள்ளை, கடற்கரை கனிம மணல் அகழ்வு, கதிரியக்கம், புற்றுநோய் எதிர்ப்பு போராட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை உடைத்து விழிஞனம் அதானி துறைமுகத்திற்கு பாறைகளை கடத்துவதற்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும் போராளிகள் அனுதினமும் பல்வேறு அச்சுறுத்தலுக்கும் மிரட்டல்களுக்கும் ஆளாவது கண்கூடு. நம் கத்தோலிக்க வேண்டுதல்களில் விடுதலைக்கான வேண்டுதல்களுக்கு பஞ்சமே இல்லை. அரசின் அடக்குமுறைக்கு எதிராக, சுயநலவாதிகளின் சூழ்ச்சிக்கு எதிராக போராட வேண்டும் என்று விசுவாசிகளின் மன்றாட்டுக்களை ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலிகளிலும் முன்னெடுக்கிறோம். ஆனால் களத்தில் வருகின்ற போது மௌனமும் கண்டுகொள்ளா தன்மையும் தொடர்கிறது. சமீபத்திய வேளாண்மை சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களில் நமது பங்களிப்பு என்ன? அனுதினமும் இலங்கை கடற்படையினரால் நம் மீனவ சகோதரங்கள் சந்திக்கும் கொடுமைகளுக்கு எதிராக நமது எதிர்ப்பு குரல்களை எழுப்புகிறோமா? வெறும் மன்றாட்டுகளோடு நமது அக்கறை நின்று விடுமெனில் நாமும் நடமாடும் இயேசுக்கள் மீது அநீத சிலுவைகளை சுமத்துகிறோம் தானே? ஜெபம். லட்சிய நாயகனே இறைவா, வெறும் வார்த்தைகளோடும் வழிபாடுகளோடும் எங்களது சமூக அக்கறை நின்று விடாமல் களத்தில் அர்த்தம் பெற எங்களை அர்ப்பணிக்க நல்லருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே
வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. மூன்றாம் நிலை கோணலான நேர்கோடுகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முந்தின நாள் நடுச்சாமத்தில் கைது செய்யப்பட்ட இயேசு மறுநாள் காலையில் கல்வாரி பயணம் தொடங்கும் வரை உடல் மன வேதனைகளின் உச்சிக்கே சென்றுவிட்டார். பரிசேயரும் மூப்பரும் குருக்களும் அவர் மேல் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி அவரை நிர்கதியாக்கினர். சுற்றி இருந்த படைவீரர்கள் இதுதான் தருணம் என்றெண்ணி ஒரு விலங்கை விட கொடூரமாக அவரை வதைத்தனர். போதாக்குறைக்கு எள்ளி நகையாடி மனக்காயங்களை அதிகமாக்கினர். இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு சிலுவை பயணத்தை தொடங்கிய இயேசு முதல் முறை இடறி விழுகிறார். புழுதியில் உழல்கிறார். துன்பம், அதிலும் அநீத துன்பம் இது. சிலுவையின் பாரத்தை விட சுற்றி இருந்தவர்களின் கசப்பு வார்த்தைகள் இயேசுவிற்கு அதிக துன்பத்தை ஏற்படுத்தின. உடல் காயத்தை விட கொடியதும் வேதனை மிகுந்ததும் மனக்காயமே. இன்று நம் நாட்டிலும் சமுதாயத்திலும் உடல் மன வேதனைகளால் அல்லல் படுவோர் ஏராளம். சிலர் பிறக்கும் போதே உடல் சார்ந்த மனம் சார்ந்த பலவீனங்களோடு நோய் நொடிகளோடு பிறக்கின்றனர். சிலர் பிறந்த பின்னர் வாழ்க்கை சூழ்நிலைகளால் தொடர்பு கொள்ளும் மனிதர்களால் இது போன்ற உடல் உள்ள நோய் நொடிகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். படைக்கும்போது இறைவன் அனைவரையும் தம் சொந்த சாயலிலேயே படைக்கின்றார். இறைவன் நிறைவானவர். அவரால் படைக்கப்படுகிற எதுவுமே குறைவுபடாது. அவ்வாறு இருக்கையில் இது போன்ற குறைபாடுகள் எவ்வாறு? மனிதர்களாகிய நாம் தான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது. உலக மக்கள் தொகையில் 15 விழுக்காட்டினர் மாற்றுத்திறனாளிகள். இந்தியாவில் 2 விழுக்காட்டினர் மாற்றுத்திறனாளியாக உள்ளனர். ஒவ்வொரு 1 லட்ச குடிமக்களிலும் 1755 பேர் உடல் அளவிலோ உள்ளத்தளவிலோ மாற்றுத்திறனாளியாக உள்ளதாக புள்ளி விவரம் கூறுகிறது. இந்தியாவில் 7 பேரில் ஒருவர் மனநோயாளியாக இருக்கிறார். இவர்கள் வாழ்வு வளம் பெற நம்பிக்கையூட்ட வேண்டிய கடமை நமக்குண்டு. வாழ்க்கைக்கு வருவோம். சுய ஆய்வு செய்வோம். மாற்றுத்திறனாளிகள், மனநோயாளிகள் போன்றோர் கோணலாக்கப்பட்டுள்ள நேர்கோடுகள் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உள்ளார்ந்த வேகம் இருந்தாலும் சமூக காரணிகளால் கோணலாக்கப்பட்ட இவர்கள் பல வேளைகளில் மறைவாகவே வாழ்ந்து மறைந்து விடுகிறார்கள். விழுந்து கிடக்கின்ற இவர்கள் மீண்டெழுவது எப்போது? நம்மோடு வாழும் உடல் உள்ள நோயாளிகளை நாம் எவ்வாறு அணுகுகிறோம்? ஐயோ பாவம் என்று வார்த்தை அலங்காரம் செய்கிறோமா? அல்லது ஓடிச் சென்று உதவிக்கரம் நீட்டி எழுந்து நடக்க உதவுகிறோமா? மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்விற்காய் என்ன திட்டங்களை முன்னெடுக்கிறோம்? மனநோயாளர்களுக்கு எத்தனை ஆற்றுப்படுத்தல்களை வழங்கி கொண்டிருக்கிறோம்? ஜெபம். கோணலானவை நேராகும் உமது வரவால் என்பதை எங்களுக்கு உணர்த்திய இயேசுவே, நாங்கள் வாழும் சமூகத்தில் உடல் உள்ள பலவீனங்களால் துவளும் மக்களுக்கு கரம் கொடுத்து வழிநடத்தும் நல்மனம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. வழி நடந்தே
நிலை, சிதைந்து போகும் சிற்பிகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெண்கள் பாவிகளாக கருதப்பட்ட அன்றைய யூத சமுதாயத்தில் ஒரு இளம்பெண் கணவனை அறியாதிருந்தும் ஆண்டவரின் திருவுளம் என்றவுடன் சந்தேகத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஆகட்டும் என்று உடனே இசைகிறாள். அவள்தான் நம் அன்னை மரி. புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியாவுக்கும் இயேசுவின் தாய் மரியாவுக்கும் இருந்த வேறுபாடே இதுதான். ஆண்டவரின் வாக்கு சக்கரியாவுக்கு அறிவிக்கப்பட்டவுடன் அவர் தயங்கினார். அவரை போன்றதொரு நிகழ்வு இதற்கு முன்பே ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் நிகழ்ந்திருந்ததும் இறைவனின் திருவுளத்தை சந்தேகித்தனர். ஆனால் அதற்கு மாற்றாக அன்னை மரியாள் விடைகளை அதிகம் விரும்பாதவளாய் இறைவனின் கரங்களில் அனைத்தையும் ஒப்புவித்து தொடர்ந்து பயணித்தாள். திடுக்கிடும் சம்பவங்கள், நம்பிக்கை இழக்கும் நிகழ்வுகள் வந்தாலும் நம்பிக்கையில் உறுதியாயிருந்தார். அதே உத்வேகத்தை தம் மகன் இயேசுவுக்கும் கல்வாரி பயணத்தில் வழங்குகிறார். பெற்றோரின், அதிலும் குறிப்பாக அன்னையரின் உடனிருப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அருமருந்துதான். கல்யாணம் கட்டிக்கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து நாள்தோறும் சமைத்து உண்ண உணவு வழங்கி அவர்களை வளர்ப்பதே பெண்களின் முதலும் முடிவுமான பணி என்கிற கோட்பாடு இன்றும் நமது சமுதாயத்தில் உள்ளது. தோளுகளுக்கு மேல் வளர்ந்துவிட்டாலே புத்திமதி சொல்வதை இக்கால இளைஞர்கள் விரும்புவதில்லை. கொஞ்சம் அதிகமாக படித்துவிட்டால் படித்தவர்கள் மத்தியில் தனது சொந்த தாய் தந்தையை அடையாளம் காட்டிக்கொள்வதை அவமானமாக கருதுகின்றனர் நம் இளைஞர் இளம்பெண்கள். நம் உடலில் ஓடும் இரத்தமும் நம் ஒவ்வொரு அங்க ஆக்கமும் நம் பெற்றோர் நமக்கு வழங்கிய தாராள கொடை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெற்றோரின் தியாகங்களை மறந்து வாழும் பிள்ளைகளால் இந்த சமூகத்தில் முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இந்திய மக்கள் தொகையில் 8.2 விழுக்காட்டினர் முதியவர்கள். இவர்களுக்கு முதுமையில் அடைக்கலம் தருவது இயற்றப்படும் வெற்று சட்டங்கள் அல்ல, மாறாக அயல் நாடுகளில் இருப்பது போன்று பாதுகாப்பும் பராமரிப்பும். சுய ஆய்வு செய்வோம். இவ்வுலகில் கண்கண்ட தெய்வங்களே தாய்மார்கள்தான். ஆனால் சிறு வயதில் நம் அன்னை நம்மை பாலூட்டி சீராட்டி வளர்த்ததை அடியோடு மறந்துவிட்டு இன்று அவர்கள் தள்ளாடும் பருவத்தில் உடல் வதைப்புக்கும் உளவாதைகளுக்கும் அவர்களை உள்ளாக்குவோமாயின் நம்மை போன்ற பாவிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். என் பெற்றோர் என்னோடு இருக்கும்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? அவர்களுக்கு உயரிய மதிப்பளித்து அவர்களின் முதுமையின் இயலாமையை பெரிதுபடுத்தாமல் உடனிருப்பை விரும்பி ஏற்கிறேனா? அல்லது அவர்களின் வாயடைக்க முயல்கிறேனா? ஜெபம். அன்னையின் உடனிருப்பால் நம்பிக்கை பெற்று உமது அன்னையையே எங்களுக்கு முன் உதாரணமாக தந்த இயேசுவே, எங்களது பெற்றோர்களிடமும் எங்களை சுற்றி வாழும் முதியோர்களிடமும் அன்பும் பாசமும் கொண்டு வாழவும் அவர்களை மதித்து நடக்கவும் தேவையான அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே.
ஐந்தாம் நிலை. ஏங்கும் கரங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரம் தாங்காமல் தள்ளாடி சென்ற இயேசுவுக்கு அன்று உதவும் கரங்கள் தேவைப்பட்டன. ஏங்கும் கரங்களோடு உதவியை நாடி பரிதவித்தார் இயேசு. எத்தனை பேருக்கு சுகமளித்த கரங்கள், எத்தனை தொழுநோயாளிகளை தங்கள் குடும்பங்களோடு இணைத்து வைத்த கரங்கள், எத்தனை பேருக்கு வயிறார உணவு பருகிய கரங்கள் இன்று வலுவிழந்து அடுத்தவர் தயவை நாடிச் செல்லும் நிலை. படை வீரரால் நிர்பந்திக்கப்பட்டாலும் இயேசுவின் திருச்சிலுவையை விரும்பி ஏற்றார் சீமோன். முதலில் தன் தலைவிதியாக கருதியிருந்தாலும் பின்னர் அவர் இந்த தருணத்தை தன் வாழ்வில் பாக்கியமாக கருதியிருக்க வேண்டும். நம் அன்றாட சூழலிலும் பிறரை நம்பி சார்ந்திருக்கும் போது நமக்கு சற்று மதிப்பு குறைவுதான். நமக்கு சுயமரியாதை குறைந்து விடுகிறது. நம்மால் அவற்றை தனியாக செய்து முடிக்க முடியுமென்றால் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஆனால் இயலாமையால் பிறரையே நம்பி வாழ்கின்ற உடல் உள்ள ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளின் நிலைமை என்ன ஆவது? தங்களது அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவர்கள் அடுத்தவர்களின் தயவை நாடியிருக்க வேண்டியுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் உதவி வேண்டும் என்று ஏங்கும் கரங்களோடு நிற்பவர்கள் சற்று மரியாதை குறைவாகவே நடத்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு வருடத்தில் பிறக்கிற 1,00,000 பேரில் 69 பேர் பிறக்கும் போதே அல்லது பிறந்த பின்னர் உள்ள காரணிகளாலோ உடல் திறன் குன்றி இருக்கின்றார்கள். மொத்த மாற்றுத்திறனாளிகளில் ஏறத்தாழ 47 விழுக்காட்டினருக்கு திருமணம் நிகழ்வதில்லை. மிக சொற்பம் பேர்தான் தொழில் சார்ந்த கல்வி கற்று தேர்ச்சி அடைகிறார்கள். மாண்புடன் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நடத்தப்பட வேண்டும் அல்லவா? உதவும் கரங்கள்தான் உருவாக்கும் கரங்கள். இறைவன் தாம் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். இறைவனின் முழுமையில் பங்கேற்கின்ற நாம் உதவி வேண்டி நிற்போருக்கு, குறிப்பாக இயலாமையில் இருகரம் விரித்து நிற்போருக்கு உதவிட கடமைப்பட்டுள்ளோம். எனவே உதவி வேண்டி நிற்போரை பார்க்கும்போது நாம் மனமிறங்குகின்றோமா அல்லது சினம் கொள்கின்றோமா? உதவி என்று பிறர் கேட்கும்போது நம் முகம் சிவக்கிறதா அல்லது மெய் சிலிர்க்கிறதா? ஜெபம். தனிமரம் தோப்பாகாது என்பது போல இவ்வுலகில் யாரும் தனித்து இயங்க முடியாது என்கிற உண்மையை, சீமோனின் உதவியை பெற்று எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. ஏங்கும் கரங்களை காக்கும் கரங்களாக நாங்கள் செயல்பட உதவி புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. ஆறாம் நிலை. கோழைகள் அல்ல, கோமகள்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கால்கடுக்க உச்சி வெயில் மண்டையை பிளக்க காலை முதல் மாலை வரை வெட்ட வெளியில் நின்று வேலை பார்க்கும் ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ள முடியும் இயேசுவின் சிலுவை பயணத்தின் வலியை, வேதனையை, தாக்கத்தை. நன்றாக பண்படுத்தி சமன் செய்யப்பட்ட பாதை அல்ல
இயேசுவின் சிலுவை பாதை. முள்முடியால் வழிந்தோடும் இரத்தம், கீழே விழுந்ததால் ஒட்டிக்கொண்ட புழுதி, அடிவயிற்று தண்ணீர் முதற்கொண்டு எவ்வித திடவ உணவுமின்மை, இவற்றால் இயேசுவின் புறக்கண்களின் பார்வை மங்கிவிட்டது. பூமியே இருண்டு விட்டது போன்று அவருக்கு காட்சியளித்திருக்க வேண்டும். இந்த காட்சிக்கு மத்தியில் சுற்றியிருந்த படைக்காவலரையும் மீறிக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்தில் உந்தப்பட்ட வேகத்தால், கோழைகள் மீது கொண்ட கோபத்தால், விடுதலை வேண்டும் என்கிற வீரத்தால் கையில் ஒரு துணியோடு ஓடி சென்று லட்சிய வீரன் இயேசுவை உற்று நோக்குகிறாள். அந்த கோமகள் வெரோனிக்கா தானும் இயேசுவின் லட்சிய பாதையை தொடர சூழ்ந்திருந்த அடக்குமுறைகளை, அச்சுறுத்தல்களை அலட்சியப்படுத்தி முன்னேறுகிறாள் வெரோனிக்கா. பொம்பளைக்கு என்ன பெருசா தெரிஞ்சிட போது, வாயை மூடிக்கிட்டு வீட்டில் இருப்பதுதான் ஒரு அடக்கமான பொம்பளைக்கு அழகு என்று சொல்லி பெண்களை அடக்கியும் அடைத்தும் வைக்கிற சூழல் நம் சமூகங்களில் இப்பொழுது அவ்வளவாக இல்லை என்பது சற்று ஆறுதல் தரக்கூடிய காரியம். இருப்பினும் இன்றைய ஆணாதிக்க அடக்குமுறைகள் வேறு பல வடிவங்களில் தொடரத்தான் செய்கின்றன. குறிப்பாக ஆலய வழிபாடுகளில் ஈடுபடுதல் என்றால் பெண்கள், அதே வேளையில் நிர்வாக பொறுப்புகள் என்றால் ஆண்கள். இந்த இடைவெளியை என்னவென்பது? அங்கனமே தனிகரற்ற சாகச செயல்பாடுகளில் ஈடுபடுகிற பெண்களை பார்த்து, பொம்பளையா இவள், தெருவிலேயே இப்படி பேசுறா என்றால் வீட்டில் இவ புருஷன் பொட்டி பாம்புதான் என்று அவர்களையும் அவர்களின் குடும்பத்தாரையும் தரக்குறைவாக பேசுவதும் உண்டு. இத்தருணங்களில் எல்லாம் நாமும் வன்முறையாளர்களாகவே செயல்படுகிறோம். ஊரார் பிள்ளைகளை கைநீட்டி சமூக பணிக்கு அழைப்பதும், தேவைப்பட்டால் குறை கூறி அடுக்கடுக்காய் அவதூறு பேசுவதும் எளிது. ஆனால் நம் குடும்பங்களில் உள்ள பெண் குழந்தைகள், இளம் பெண்கள் சமூக ஆர்வலர்களாக, நாட்டின் மீது, அடுத்திருப்போர் மீது பற்று கொண்டவர்களாக, துணிச்சல் மிக்க வீராங்கனைகளாக வளர்ப்பதுதான் இன்று நம்முன் உள்ள சவால். அதற்கு முதலில் நம் வீட்டில் அவர்களுக்கு மதிப்பளித்து துணிந்து பேச, முடிவுகளை மேற்கொள்ள சுதந்திரம் வழங்குகின்றோமா? ஜெபம். வெரோனிகாவின் ஆறுதலை பெற்ற இயேசுவே, ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்படும் சமுதாயம்தான் உண்மையான வளர்ச்சியை காணும் என்கிற உண்மையை உய்த்துணரும் ஆற்றலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. ஏழாம் நிலை. ஓடிக்கொண்டே இரு, ஓயும் வரை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதற்குள் இயேசுவின் உடலில் வலு குறைந்து கால்கள் பின்னிக் கொள்கின்றன. பாதையில் தெளிவு குறைந்து விடுகிறது. செல்ல வேண்டிய தூரம் முன்பை காட்டிலும் சற்றே தொலைவாக தெரிகிறது. இவை அனைத்தும் அவரது உடல் வலுவின்மையால் நிகழ்கிறது. உள்ளம் வலுவுடையதுதான், ஆனால் ஊனுடலோ வலுவற்றது என்று அவரே கூறியிருக்கிறாரே. கலிலேயா தொடங்கி சமாரியா மற்றும் யூதேயா முழுவதும் நடந்தே பயணம் செய்து எல்லா தெருக்களையும் ஊர்களையும் மலைகளையும் சுற்றி வந்து நற்செய்தி அறிவித்த அவரது இளம் கால்களில் இன்று வலு குறைந்துவிட்டது. கால்கள் தடுமாறுகின்றன.
இலக்கு இதுதான் என்றெண்ணி வாழ்க்கை ஓட்டத்தை தொடங்கியிருப்பவர்கள் சிறுவர் சிறுமியர். எண்ணற்ற கனவுகள், எதிர்பார்ப்புகள், குழந்தைகளுக்கு உரித்தான வெகுளித்தனம், இயற்கையான அழகு, அனைவரையும் கவர்ந்திழக்கும் பொலிவு, இவற்றால் அவர்களின் எதிர்காலம் ஒளியுள்ளதாக அமையும் என்று நினைத்தால் இன்று ஊடகங்களின் தாக்கத்தினாலும் உள அழுத்தத்தினாலும் வரம்புக்கு அப்பாற்பட்ட எதிர்பார்ப்புகளினாலும் அவர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். ஆண் குழந்தைகள் பொறாமை, வன்முறை, பணத்தின் மீது ஆசை, ஆபாசம் போன்றவற்றாலும், பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை, மனித உடலின் மீதான மதிப்பின்மை, கவர்ச்சி போன்ற அவலங்களாலும் சிக்கி சீரழிந்து எதிர்கால சமுதாயமே இருட்டடிப்பு செய்யப்படும் அபாயம் இன்று ஏற்பட்டிருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. குழந்தைகளின் பாலியல் ரீதியான வன்முறைகளை பொறுத்தவரை உலக நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவில் ஒவ்வொரு 155 நிமிடத்திற்கு 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை வன்புணர்வுக்கு ஆளாகிறது. அப்படியெனில் வருங்கால தலைமுறை முளையிலேயே கிள்ளப்படுவதை நாம் அனுமதிக்கலாமா? குழந்தைகள் தானே என்கிற மனநிலை குழந்தைகளுக்கு எதுவும் முழுமையாக புரியாது, தெரியாது என்கிற குருட்டு எண்ணம். நாங்கள் படும் கஷ்டம் எதுவும் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. குடும்பத்தின் வரவு செலவுகளை அவர்களுக்கு தெரிவித்து என்ன நடக்கப் போகிறது என்கிற நிலைவுத்தனம், இவையாவும் இன்றளவும் நம் குடும்பங்களில் சமுதாயத்தில் தொடர்கிறது. நினைத்ததை நினைத்தவுடன் வாங்கி கொடுத்து விட்டால், கேட்காமலேயே சந்தையில் காண்பதை வாங்கி தந்துவிட்டால் பெற்றோரின் கடமை முடிந்து விட்டதா? என்ன உண்ண வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எப்படி எதிர்காலத்தில் வர வேண்டும் என்பதனையும் பெற்றோர் பெரியோர்களே தீர்மானித்து குழந்தைகள் மீது திணித்து விடுவது தவறு என்கிற உணர்வு நமக்கு இருக்கிறதா? குழந்தைகளுக்கு அன்பு காட்டி வளர்ப்பது தவறில்லை. ஆனால் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டாமல் தட்டி கொடுக்கும் போதும் ஊரார் பிள்ளைதானே என்று வரம்பு மீறி அவர்களை வன்கொடுமைகளுக்கு, பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கும் போதும் இறைவன் நமக்களித்துள்ள இவ்வுலகை நிறைவாக்கும் ஒப்பற்ற பணியிலிருந்து தவறி விடுவது மட்டுமின்றி முட்டுக்கட்டையாகவும் மாறிவிடுகின்றோம். என் வீட்டில் உள்ள பிள்ளைகளை, சிறுவர் சிறுமியரை நான் எவ்வாறு நடத்துகின்றேன்? அவர்களுக்கு தர வேண்டிய மனித மாண்போடு அவர்களை அணுகுகின்றேனா? அடுத்தவரது குழந்தைகளையும் என் சொந்த பிள்ளைகளாக இறையரசுக்கு ஒப்பானவர்களாக நான் கண்டு பாவிக்கின்றேனா? ஓடுவதற்கான வீரியமும் வேகமும் கொண்டவர்களை ஓடுமறை ஓடவிடலாமே. ஜெபம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி அவர்களை அரவணைத்து ஆசீர்வதித்த இயேசுவே, நலமான எதிர்காலம் படைக்கும் பொறுப்பில் இருக்கும் இன்றைய குழந்தைகள், வளரிளம் பருவத்தினரின் வாழ்வை பாதிக்கும் செயல்பாடுகளுக்கு நாங்கள் முட்டுக்கட்டையிடவும், வளர்ச்சி பாதையில் அவர்கள் பயணிக்க ஊந்துதலாக அமையவும் உதவி செய்யும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. 8ஆம் நிலை. அழுவதல்ல தீர்வு, எழுவதே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே
இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உளவியலாளர்கள் கூற்றுப்படி ஆண்கள் மூளையின் செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தரும்போது பெண்கள் உள்ளத்தின் செயல்பாடுகளுக்கு தங்களை அறியாமலேயே முக்கியத்துவம் தருகிறார்களாம். ஏறக்குறைய இதுதான் அன்றும் கல்வாரி பயணத்தில் எருசலேம் மகளிருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். தங்கள் கண்முன்பாகவே ஓர் இளைஞனை அனைவருக்கும் போதித்து அற்புதங்கள் அருங்குறிகள் ஆற்றிய நல்லவரை இப்படி நாயைப்போல அடித்து இழுத்து செல்கிறார்களே இந்த அரக்கர்கள் என்ற பதைபதைப்பின் உச்சக்கட்டம்தான் இவர்களின் இமைகளின் ஓரத்தில் ஏற்பட்ட ஈரம். இப்பெண்மணிகள் இயேசுவோடு நட்பை வளர்த்தவர்கள், அவரது புதுமைகளில் மகிழ்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்வில் விடுதலை தர வந்த விடுதலை வீரர் என்று ஆர்ப்பரித்தவர்கள். எனவே அவர் பின்னால் அழுது கொண்டு செல்கின்றனர். இயேசு இல்லாத சமுதாயம் எப்படி இருக்குமோ என்று கலங்கி அழுகிறார்கள். இளகிய மனம் அழுது தனது ஆறுதலை வெளிப்படுத்துகிறது. ஆனால் தியாகச் செம்மல் இயேசுவின் பார்வையோ வித்தியாசமாக உள்ளது. செயல்பாட்டிற்கு இட்டு செல்லாத வெறும் உள்ளத்து ஆதங்கத்தை நிறுத்திவிட்டு உங்கள் கரங்களில் தவழ்கின்ற உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, வாய்ப்புகளை இறையரசின் மதிப்பீடுகளின்படி வளர்த்தெடுங்கள் என்று இயேசு அவர்களுக்கு படிப்பினை நல்கிறார். இன்றும் நம் குடும்பங்களில் அழுவதற்குரிய, கண்ணீர் விடுவதற்குரிய காரியங்கள் ஏராளம் உண்டு. குடும்பங்களில் பட்டினி இருந்து பிள்ளைகளை பட்டப்படிப்பு படிக்க வைக்கும் பெற்றோர் பிள்ளைகளின் தவறான போக்கினால் விடும் கண்ணீர், வரும் வருமானத்தை குடித்து குமாலமிட்டு தனக்குத்தானே செலவிடும் கணவரின் தொல்லையால் கண்ணீர் விடும் மனைவி பிள்ளைகள், அனுதின விலைவாசி உயர்வால் நசுக்கப்படும் ஏழை குடும்பத்து மக்களின் கண்ணீர், வேலைகள் விலைக்கு விற்கப்படுவதால் படித்த ஏழை இளைஞர்கள் விடும் கண்ணீர், பேராபத்திலும் விபத்துகளிலும் சிக்கி இறப்பு ஏற்படும்போது குடும்பங்கள் நிலை குலைந்து வடிக்கும் கண்ணீர், இப்படி கண்ணீருக்கான சூழல்கள் அனுதினமும் நம் சமூகத்தில் பெருகி கொண்டேதான் இருக்கின்றன. உதாரணத்திற்கு, குடிநோயினால் நம் சமூகம், குடும்பம் சந்திக்கும் வேதனைகள் எத்தனை எத்தனை. இதனை மாற்ற அரசு ஏதாவது செய்கிறதா? பொங்கல் பரிசு ரூபாய் 2000 கொடுத்துவிட்டு எத்தனை குடும்பங்களில் நிம்மதியை இன்றைய அரசுகள் விற்பனையாக்கி கொண்டிருக்கின்றன. 2021 பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தில் 3 நாட்களில் மட்டும் 589 கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளது. இது நமக்கு அவமானம். இவ்வவமானம் களையப்பட நாம் கண்ணீர் விடுவதல்ல தீர்வு. பிரச்சனைகள் மத்தியில் துன்பங்கள் சந்திக்கையில் நாம் கண்ணீர் விடுவது இயல்பு. ஆனால் அது பிரச்சனைக்கு தீர்வல்ல. ஆங்கிலத்தில் சிம்பதி எம்பதி என்று நமது இரக்கத்தை இரண்டாக சொல்வார்கள். கண்ணீர் விடுவது சிம்பதிக்கு சமம். இன்றைய நம் தேவையோ எம்பதி. மாற்றம் நோக்கி நம்மை ஈடுபட வைக்கும் எம்பதி நம்மை, நம் சமூகத்தை சூறையாடும் அழிவின் சக்திகளுக்கு எதிராக எதிர்ப்பு குரல் கொடுக்க போராட நாம் தயாரா? ஜெபம். ஆறுதல் பெறும் விழிகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டும் எம் அன்பு இறைவா, உம் வார்த்தைகளை அன்றாட வாழ்வில் தியானிக்க எங்கள் எண்ணங்களை விசாலப்படுத்தவும், கண்ணீர் விடும் மக்கள் ஆறுதல் பெற்று வாழ உகந்த நற்காரியங்களை முன்னெடுக்கவும் துணிவை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். வழி நடந்தே இயேசுவின்
9ஆம் நிலை. தடுமாறலாம். தடமாறலாமா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் இறுதி மூச்சு உள்ளவரை நம்பிக்கை இழக்காமல் கல்வாரியிலே சிலுவையிலேதான் இறக்க வேண்டும் என்ற இயேசுவின் இலக்கிற்கு தளர்ச்சியின் உருவில் ஒரு முட்டுக்கட்டை. தடுமாறி 3ஆம் முறை கீழே வீழ்கிறார் இயேசு. பாலைவனத்தில் உலக ஆசைகளை காட்டி சோதித்த சாத்தானை வென்று விழிப்புடன் நற்செயல்கள் செய்திட தன்னை அர்ப்பணித்தவர் இயேசு. காற்றுக்கும் நீருக்கும் கட்டளையிட்டவர், சட்டத்தை தோலுரித்து காட்டியவர், தீமைகளை கடிந்தவர், பாவத்தை வெறுக்கிறேன், பாவிகளை நேசிக்கிறேன் என்று அநீத செயலுக்கு குரல் கொடுத்த மன்னவர் இதோ மண்ணில் விழுந்து கிடக்கிறார். மனித குலத்தின் மொத்த பாவமும் அவரது தோளை அழுத்த மனித நேயம் மண்ணில் புரண்டது. உடம்பெல்லாம் சாட்டை அடிகளின் வலி, இரத்தமெல்லாம் வழிந்தோட 3ஆம் முறையாய் முடியாமல் விழுகிறார். இனி இவன் பிழைக்க மாட்டான், இழுத்து சென்று அறைந்து கொள்ள வேண்டியதுதான் என்று நினைத்த பரிசேயர் சதிசேயர் படைவீரர் கும்பலுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் மீண்டும் திமிரி எழுகிறார் இயேசு. எழுந்து நடப்பதற்கு இவனிடம் கதியில்லை என்று அங்கலாய்த்த அந்த ஜனங்களுக்கு உயிர் உள்ளவரை போராடுவேன், தடுமாறலாம், ஆனால் ஒருபோதும் தடம் மாறுவதில்லை என்று பயணத்தை தொடர்கிறார் இயேசு. இன்று நமது வார்த்தைகளால் வதைப்படும் உயிர்கள் எத்தனை? திரும்ப திரும்ப ஒவ்வொருவருடைய தவறை சுட்டிக்காட்டி குடும்பங்களில் உறவை முறித்து வைப்பது நம்மில் எத்தனை பேர்? தன்னலம் என்ற சுவற்றினால் பிற துன்பம் பார்க்க தவறும் நேரங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவை விழத்தாட்டும் தருணங்களே. சூழ்நிலை கைதிகளாக திருமணமாகாமல் வாழ்வை கழிக்கும் அப்பாவி பெண்களின் அவல நிலை, இளம் வயதில் கணவனை இழந்த கைம்பெண்களின் கையறு நிலை, இவன் நொண்டி, இவள் குருடி, இவன் ஊமை, இவளுக்கு புத்தி சரியில்லை என்று சொல்லி மனித மாண்பை பறிக்கும் நிலை தொடர்கிறது. ஒவ்வொரு மனிதரும் மரியாதைக்கு உரியவர்கள். சுதந்திரமாக மற்றவர்களைப் போன்று எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று சமுதாயத்தில் தகுந்த அங்கீகாரத்தோடு வாழும் உரிமை பெற்றவர்கள் என்பதை பல வேளைகளில் நாம் மறந்து விடுகின்றோம். சிலுவை பாதையில் ஒன்றித்திருக்கும் நாம் சுமையாக இயேசுவிற்கு கொடுக்கும் சிலுவையை எண்ணி பார்ப்போம். மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டி என்பதை கேட்டிருப்போம். நான் மற்றவர்களை பற்றி அவர்கள் வாழ்கிறார்களா மாண்டார்களா என்பதை பற்றி கூட கவலைப்பட மாட்டேன். ஆனால் நான் வாழ வேண்டும், என் சொந்தம் சுற்றம் உயர வேண்டும் என்றிருப்பது தகுமா? நம்மை விட ஆற்றல் மறுக்கப்பட்டுள்ள சகோதர சகோதரிகளின் கல்வி, தொழில், குடும்ப வாழ்வில் ஏற்றம் காண நாம் என்ன செய்யலாம்? ஜெபம். ஒட்டுமொத்த மனித குலத்திற்காய் பாரம் சுமந்த இயேசுவே, நாங்கள் எங்களது இன்றைய சமுதாய சூழலை நன்கு உணரவும் எல்லாரும் இறை சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்கிற பேருண்மையை வாழ்வாக்கும் விதமாய் நலிந்தவர் வாழ்வு வளம் பெற கரம் கொடுக்கவும் ஆற்றல் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே, வாரி வழி நடந்தே
நிலை, நிர்வாணமாக்கப்படும் தெய்வங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உணவு, உறைவிடம் இவை மறுக்கப்படும் போதே ஒரு மனிதன் உயிரோடு வதைக்கப்படுகிறான். இன்னும் கொடூரமாக நிர்வாணமாக்கப்படும் போது சிந்திக்கவே மனம் பதைபதைக்கிறது. இயேசுவின் பாடுகளின் உச்சக்கட்டம் அவர் நிர்வாணராக்கப்படுவதுதான். பூமியை புல்லினால் உடுத்தி அழகு பார்த்தவர், பறவைகளை பலவிதமாய் உடுத்தியவர் இதோ ஆடையின்றி நிற்கிறார். கொடிய மனம் கொண்ட கொலை வெறியர்கள் இயேசுவின் புண்ணான காயங்களை மீண்டும் புண்ணாக்குகிறார்கள். உடலோடு ஒட்டிப்போன ஆடை உரித்து எடுக்கப்படுகிறது. 33 வயதான இளைஞன் இயேசு ஆடையின்றி அலங்கோலமாய் அகோரமாய் நிற்கிறார். அவரது ஆடையை தொட்டாலே போதும், எனது நோய் குணமாகும் என்று அளவற்ற நம்பிக்கையோடு ஆடையை தொட்டு குணம் பெற்றால் இரத்தப்போக்குடைய பெண்மணி. இன்று ஆடையும் மதிப்பிழந்து அவரும் மதிப்பிழந்து கேட்பாரற்று சுற்றியிருந்தோரின் நகைப்புக்கு ஆளாகிறார். யாருக்காக இந்நிலை? மானிடரை முழு மனிதனாக மாற்ற வந்த அவர் ஆடையின்றி நிற்கிறார். தனக்கென்று ஒரு முழம் துணி கூட இல்லை என்று மெய்ப்பித்த அவர் நம்மிடம் கேட்பதென்ன? ஆடை அங்கத்தை மறைப்பதற்கு, ஆபத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்ல. குறிப்பாக பெண்களை வேட்கை பொருளாகவும் கேளிக்கை பொருளாகவும் மாற்றி இன்பம் காணும் காம உலகம் இது. தாயின் உருவில் இறைவனை காண்கின்றேன் என்றான் கவிஞன் ஒருவன். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களில் இறைவனின் மொத்த உருவே அன்னையின் வடிவில் வெளிப்படுகிறது. கேவலம் சுகத்திற்காக, ஆபாசத்திற்காக, சிற்றின்பங்களுக்காக ஆணுக்கு சரி நிகரான பெண்களை விலை மாதராக மாற்றுகின்றது இன்றைய இருள் நிறைந்த சமுதாயம். 2006ஆம் ஆண்டு கணக்குப்படி திருமணம் செய்து கொள்ளும் கணவராலேயே இந்தியாவில் 10 விழுக்காடு பெண்கள் பாலியல் சார்ந்த கொடுமைகளுக்கும், 37 விழுக்காட்டினர் உடல் சார்ந்த கொடுமைகளுக்கும், 31 விழுக்காட்டினர் உளம் சார்ந்த கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். 2008ஆம் ஆண்டு கணக்குப்படி இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான இழைக்கப்படும் கொடுமைகளில் 100 விழுக்காடு கற்பழிப்பும் 6 விழுக்காடு பாலியல் கொடுமைகளும் என்றால் பாருங்கள். காம வெறியோடு பெண்ணினத்தை பார்க்கும் தருணங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் ஆடைகள் உரியப்படும் தருணங்களே. ஆள் பாதி ஆடை பாதி என்பதை படிக்கும் நாம் பாதி ஆடையுடன் அலைகிறோமா? அடுத்தவரின் அந்தரங்க வாழ்வை சந்தி சிரிக்க வைக்கிறோமா? விளம்பர ஆடையெல்லாம் வீட்டில் வரவேண்டும் என்று விபரீத ஆசைப்படுகிறோமா? ஆபாச உடைதான் அழகு என்று நாகரிக வாழ்க்கை வாழ்கிறோமா? துண்டு துணியோடு அலையும் மனநோயாளியை பரிகாசம் செய்கிறோமா? இத்தருணங்களில் எல்லாம் நாமும் அனைத்துலக அரசரை ஆடையின்றி நிற்க வைக்கிறோம். இவ்வுண்மையை புரிந்து மனம் வருந்துவோம். ஜெபம். ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குபவன் எவனும் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று மொழிந்த இயேசுவே, பெண்ணினத்தை வெறும் காம பொருளாகவே பார்க்கும் பார்வையை எங்களிடமிருந்து அகற்றும் துணிவை தாரும். எங்களது அறநெறி வாழ்வில் நெறி பிறழாமல் நடைபயில உதவி செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். வாரி வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே
வழி நடந்தே இயேசுவின் கல்வாரி அடி தொடர்ந்தே. 11ஆம் நிலை. அறையப்படும் நியாயங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அற்புதங்கள் செய்தவர் அல்லவா? இப்படியெல்லாம் நிகழாது, ஏதாவது புதுமை நடக்கும் என்ற ஆசையில் நின்றவர்களின் காதுகளில் ஆணி அறையப்படும் ஒலி கேட்கிறது. நொந்து நூலாகி உடலோடு உயிர் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது. மீதமுள்ள கொஞ்ச நஞ்ச உயிரையும் ருசி பார்த்துவிட எண்ணி இயேசுவை சிலுவையோடு அறைந்து விடுகிறார்கள். ஊர் ஊராய் சுற்றி வந்தவர் பாவிகளையும் ஒடுக்கப்பட்டோரையும் தேடி மீட்க வந்தவரின் காலுக்கு ஆணி. சிறு குழந்தைகளை அரவணைத்தவர், இறந்தவர்களை உயிர்ப்பித்தவர், அப்பம் பிட்டு பங்கிட்டவர், தந்தையின் தொழிலில் உதவிக்காக தச்சு வேலை செய்தவர். அவரின் கைகளுக்கு ஆணி. கைகளை 2 ஆணிகளும் கால்களை 2 ஆணிகளும் பதம் பார்க்கின்றன. இரத்தம் மடை திறக்க அன்று அப்பாவி ஆபேலின் இரத்தத்தை உறிஞ்சிய பூமி, தொடர்ந்து பல இறைவாக்கினரின் இரத்தத்தை சுவைத்த பூமி, இன்று இறைமகன் இயேசுவின் இரத்தத்தை சுவைத்ததால் நிலைகுலைந்து போனது. தன்னை படைத்தவரையே பலியாக்குவது அநியாயமாயிற்றே. பூமிக்கும் புரிந்தது, சுற்றியிருந்த மூடருக்கு புரியவில்லையே. எனவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலமாக, வழியாக, ஒளியாக மாறி அந்தரத்திலே தொங்குகிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் குற்றீராக தொங்கும் இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், நானாக வாழும் நீங்கள் என் வலிக்கு மருந்தாக நன்மை செய்வீர்களா என்று. வலிகளோடு வாழும் மனிதர்கள் இன்று ஏராளம். வலிகளுக்கு மருந்துண்டு என்கிற வழிகளை எண்பிக்க தவறும் தருணங்களால் பலர் உயிரை மாய்த்து கொள்வதை பார்க்க முடிகிறது. நான் பிறந்ததே வீண், பூமிக்கு பாரமாய் அடுத்தவருக்கும் பாரமாய் நான் வாழக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வாழ்க்கையையே வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவோரின் எண்ணிக்கை நாளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதிக தற்கொலைகள் நடைபெறும் 2வது மாநிலமாக நம் தமிழகம் உள்ளது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் ஆண்டுதோறும் விவசாயிகள் தற்கொலை என்பது அதிகரிப்பில் உள்ளது. அதற்கு முதன்மையான காரணம் பொருளாதார நெருக்கடி என்றால் மிகையல்ல. இத்தகு நம்பிக்கை இழக்கும் அல்லது கையறு நிலைக்கு தள்ளப்படும் மனிதர்களை மீட்டெடுக்க தவறும் தருணங்கள் உயிர்களை அனித விதமாய் தண்டிக்கும் தருணங்களே. 2000 வருடங்களுக்கு முன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைத்து கண்ணீர் விடும் நாம் நமது வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சமுதாய தீமைகளை ஒழிக்க குரல் கொடுக்க மறுத்து வீட்டிற்குள் முடங்கும் போது, நல்லவைகள் பல செய்ய வாய்ப்புகள் இருந்தும் ஊர்வம்பு நமக்கேன் என்று ஒதுங்கும் போதும், ஆதரவற்ற ஏழைகள், நலிந்தவர்கள், முதியவர்கள் துன்புறுத்தப்படும் கோர காட்சிகளை பார்த்தும் பார்க்காதது போல் கடந்து செல்லும் போது, நம்பிக்கை இழந்த மனிதர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க தவறும் போதும் நாமும் இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். ஜெபம். மருத்துவர் நோயற்றவர்க்கு அல்ல, நோயுற்றவர்க்கே தேவை என்று மொழிந்த இயேசுவே, பல்வேறு காரணங்களால் மனச்சுமைக்கு உள்ளாகி வாழ்வே வீண் என்கிற அவநம்பிக்கை நிலைக்கு தள்ளப்படும் மனிதர்களுக்கு நம்பிக்கையின் கரங்களாக செயல்பட எங்களுக்கு தேவையான ஆற்றலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள்
சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, எந்தன் நெஞ்சம் கரையாதோ. சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, எந்தன் நெஞ்சம் கரையாதோ. 12ஆம் நிலை. தொடரும் தாகம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு காவியம், அழகியல் ஓவியம், புன்னகை, பேச்சின்றி மூச்சின்றி 3 ஆணிகளின் பரிசோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றிய மகிழ்வில் தன் பணிவாழ்வை நிம்மதியோடு முடிக்கிறார். தாகத்திற்கு கூட தண்ணீர் கொடுக்காத கொலை வெறியர்கள் அவரை கொன்றுவிட்ட மமதையில் கொக்கரிக்கின்றனர். வாழ்விற்கு அழிவில்லை என்பதை அறியாத அகந்தை கூட்டம் அறைகூவல் விடுக்கிறது. மனிதனின் வாழ்வில் காலம் 70, 80 என்றிருக்க 33 வயது இளமலர் கருகி சிலுவையில் தொங்குகிறது. ஆதியில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தன்னை வெளிப்படுத்தியவர் இன்று இயேசுவின் மொத்த உருவில் தன் வெளிப்பாட்டின் நிறைவை எய்துகிறார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு யாரிடமும் இல்லை என்று வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்வாலும் எண்பித்து காட்டுகிறார் இயேசு. இயேசு என்னதான் பாவம் செய்தார்? ஆனால் ஒட்டுமொத்த மானிடரின் பாவத்திற்கு பலியாக செய்திராத குற்றங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். தந்தையே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று ஆதி முதலான தந்தை இறைவனிடமே பொருள் ஆவி முழுவதையும் கையளிக்கிறார். ஒட்டுமொத்த மனிதகுல விடுதலைக்கான தாகத்தால் தூண்டப்படும் சமூக செயற்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள் என்று திட்டமிட்டு கொலை செய்யப்படுவது நம் இந்திய தேசத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் 9வது ஆண்டு அறிக்கையை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ வெளியிட்டார். அதில் இந்தியா குறித்த 2 உண்மைகளை அவர் வெளிச்சமிட்டார். 1. மனிதநல சமூக ஆர்வலர்கள், செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுவது, பழி வாங்கப்படுவது, கொல்லப்படுவது ஆகிய குற்றங்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் அதிகரித்து வருகிறது. 2. இந்திய நாடுகளில் உள்ள சட்டம், நீதி அமைப்பு, அரசியல், அரசு நிர்வாகம் ஆகியவை சமூக ஆர்வலர்களை பழி வாங்குவதற்கென்றே தவறாக பயன்படுத்துவதும் அதிகரித்து வருகிறது. ஒரு பக்கம் தீவினைகளின் ஆட்சி, மறுபக்கம் தீவினைகளை எதிர்க்கும் நன்மைத்தனங்களின் மரண காட்சி. ஜனநாயகத்தின் 4வது தூணாக புகழப்படும் பத்திரிகை துறை மத்தியில் பாசிச மோடி அரசின் பிரச்சார பீரங்கியாகவும் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் வன்கத்தியாகவும் செயல்படுகின்றது. இதனால் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சுதந்திர சிந்தனையாளர்கள், அப்பாவி சிறுபான்மையினர்கள் கொல்லப்படுகிறார்கள்.
கொலை ஜாதி குற்றம் சாட்டப்படுகிறார்கள், அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். உலகெங்கும் 5 நாடுகளுக்கு 1 பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவதாக யுனெஸ்கோ அமைப்பின் ஆய்வு தெரிவிக்கிறது. இன்றும் தாகம் தொடர்கிறது. பசி தாகம், அறிவு தாகம், ஆன்மீக தாகம், நீதிக்கான தாகம், ஏழையர் வாழ்வுக்கான தாகம், இல்லாமைக்கான தாகம், அரவணைக்க தாகம், உறவு தாகம், இவ்வாறாக தாகங்களினால் உலகம் வாழ கிடக்கிறது. இயேசுவை போன்று தாகம் தீர்க்க முனையும் தியாகிகளாக நம் செயல்பாடுகள் அமைய வேண்டாமா? நாம் வாழும் சமூகங்களில் மனிதம் வாழ்வு பெற எத்தகு தியாகங்களை முன்னெடுக்கிறோம்? சாதிக்கென்று, மதத்திற்கென்று சங்கங்களை அமைத்து அநீதமாய் உயிர்களை காவு கொள்ளும் சங்கடங்கள் இனி நிகழாமல் காத்துக்கொள்ள வேண்டியது நம் கடமை என்றோ? ஜெபம். தாகம் தாகம் என்று கத்தி தாகம் தீராமலேயே உயிர் விட்ட இயேசுவே, சமுதாய சூழலில் இன்றும் உரிமைகளுக்கான தாகத்தால் ஏங்கிக் கொண்டிருக்கும் தியாகிகளை நாங்கள் மதித்து வாழவும், நாங்களும் மனித உரிமைகளை பேணுவதன் வழியாக உயரிய உயிர்களை காக்கும் கருவிகளாக செயல்பட எங்களை தட்டி எழுப்பும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். அம்மா வியாக்குலத்தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ. அம்மா வியாக்குலத்தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ. 13ஆம் நிலை. அன்னையின் மடியில் வளர. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையிலிருந்து இறக்கிய உயிரற்ற இயேசுவின் உடல் தாய் மரியாளின் மடியில் வைக்கப்படுகிறது. சொல்லாயிருந்த கடவுளின் மகனை உள்ளத்தில் ஏற்றவள், கருவாக திருமகனை கருவறையில் தாங்கியவள், பாலனாய் வளர்ந்த அழகு ஓவியத்தை கரங்களில் ஏந்தியவள், 33 வயது இளைஞனை உயிரற்ற உடலாய் மடியில் தாங்கியுள்ளார். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பதே பிற்காலத்தில் அக்குழந்தை தனக்கு ஆதரவாக ஊரார் போற்றும் தன் குலப்பெயர் விளங்கும் வகையில் வாழ்ந்து உயர்வதை பார்ப்பதற்கே இங்கே அன்னை மரியாவின் கனவு கண்ணாடி கோட்டை போன்று சுக்கு நூறாகி போகிறது. கலங்காத உள்ளமும் கலங்குமே. அவரது மேனியை தடவி கொடுக்கிறாள் அன்னை. சுருண்ட தலைமுடிகள் முழுக்க இரத்தக்கரை, ஆறுதலளித்த கைகளில் ஆணி தந்த புண், பாவிகளுக்காக ஊரூராய் நடந்த கால்கள் அசைவற்று கிடக்க நானே வாழ்வு என்றவர் உயிர் மூச்சற்று சடலமாய் தாயின் மடியில். லட்சிய தாய் விடும் கண்ணீரும் லட்சிய விதைதானே. நீயும் நானும் அக்கண்ணீரின் உயிர்ப்புகள்தானே. நாம் என்ன ஆறுதல் கொடுக்க போகிறோம்? எப்படி குழந்தைகளை பெற்றெடுக்கும் தாய்மார்கள் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக எவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இத்தகு தியாகங்களை நிறைவிற்கொண்டே நம் முன்னோர்கள் தாய்மொழி, தாய்நாடு என்று பெயர் சூட்டியுள்ளார்கள். அத்தகு மகத்துவத்திற்குரிய நம் தாய் நாட்டில் எல்லா மக்களும் ஜாதி, மத, இன, மொழி எல்லைகளை கடந்து
நிம்மதியாக வாழ முடிகிறதா, துயில் கொள்ள முடிகிறதா என்றால் இல்லை என்பதே பதிலாகிறது. மத்தியில் பாஜக பொறுப்பேற்ற பிறகு அனைவரையும் அரவணைக்க வேண்டிய தமிழ்நாடு மக்களை மதவெறி கொண்டு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தும் அவலம் பார்க்கிறோம். தேசிய குற்றப்பதிவு ஆணையத்தின் அறிக்கையின்படி 2014ஆம் ஆண்டை விட 2015ஆம் ஆண்டில் மத வன்முறைகள் அதிகம் நிகழ்ந்திருக்கின்றன. உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கையின்படி 2006ஆம் ஆண்டு மே மாதம் வரையில் மட்டும் 278 மத வன்முறைகள் நிகழ்ந்துள்ளன. இவற்றில் 38 பேர் உயிரிழந்ததாகவும் 903 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மை நேஷன் என்கிற ஆங்கில பத்திரிகையின் தகவல் படி 2004ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை நாடு முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இந்திய சம்பவங்களில் 30,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் 1000க்கும் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒவ்வொரு ஆண்டும் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிதல்ல, தலை சிறந்த தலைவர்களை அவர்களுக்குள்ளிருந்து வெளிக்கொணர்வதுதான் திறமை. இப்பொறுப்பு பெற்றோருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனுக்காக நான் மேற்கொள்ளும் நல் முயற்சிகள் என்னென்ன? அமைதியாக சூழலில் மக்கள் வாழ்வதற்கு தடையாக இருக்கும் மதவெறி சக்திகளுக்கு எதிரான நமது நிலைப்பாடுகள் என்னென்ன? ஜெபம். உம் தாயின் மடியையே லட்சியத்தின் விளைநிலமாக கொண்டு செயல்பட்ட எம் இயேசுவே, ஒட்டுமொத்த மனித குலமும் உரிமையோடு சகோதர மனப்பான்மையோடு வேறுபாடுகளை கடந்து வாழ்வதற்குரிய செயல்பாடுகளில் நாங்கள் களம் காணவும் மதவெறி ஆட்சிக்கு எதிராக கரம் கோக்கவும் மனம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உருகாதோ உன்னுள்ளம், கரையாதோ உன் இதயம். உருகாதோ உன்னுள்ளம், கரையாதோ உன் இதயம். வருந்தாதோ உன் நெஞ்சம், இருந்தாதோ உன் எண்ணம். மகனே மகளே மாறாதோ, மனம் மாறாதோ. 14ஆம் நிலை. புதைக்கப்பட வேண்டியவை இவைகளே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் நிறைவேறிற்று. இயேசு என்ற யூதன் ஒழிந்தான். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று எச்சரித்த இறைமகன் இனி உயிரோடு இல்லை என்று கொக்கரித்தது யூத மேல்வர்க்க கும்பல். இறுதி வரை இறையுளம் இதுவென பகுத்துணர்ந்து நமக்கெல்லாம் பாடம் கற்பித்து சென்ற இயேசுவின் பொன்னுடல் அமைதியான முறையில் ஆரவாரமற்று அயலான் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. அவர் பிறக்கும் போதே இரவல் மாட்டிடை குடிலில்தான் பிறந்தார். இறுதி முடிவும் இரவல் கல்லறைதான் சொந்தம். படைத்ததெல்லாம் உலகோர்க்காக என்றவர் இறுதி வரை செய்து முடித்தார். ஒட்டியே வாழ்ந்த நண்பரெல்லாம் ஓடி ஒழிய தனது பயணத்தில் பங்கெடுத்தவன் அந்நியனான சீமோன். மணுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று சொன்னவரின் மாசற்ற உதிரம் மண்ணுக்கு வழங்கப்படுகிறது. பாவம் தவிர அனைத்திலும்
அவர் மனிதருக்கு ஒப்பானார் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப அடிமையின் கோலம் பூண்டு தன்னை எல்லாவித மனித வாழ்க்கை சூழலுக்கு உட்படுத்தி கொண்டார் இயேசு. வாழ்வின் விடுதலைக்கான பாதைகளை இயேசுவின் பாடுகளோடு சிந்தித்து கொண்டிருக்கும் நாம் இப்பொழுது சிலுவை பாடுகளின் இறுதி நிலையில் நிற்கிறோம். மண்ணில் விதையாக புதைக்கப்பட்ட லட்சிய இயேசுவின் வாரிசுகள் நாமும் பொது நல காரியங்களுக்கு மண்ணில் புதைக்க வேண்டிய அலட்சியங்களையும் நம்மில் விதைக்க வேண்டிய லட்சியங்களையும் சிந்தித்து பார்ப்பதே இயேசுவின் சீடர்கள் என்பதற்கான சான்று. நான் எனது குடும்பம் உறவுகள் என்கிற குறுகிய வட்டத்தோடு வாழும் மனிதர்கள் எனில் அவற்றை விட்டு வெளியே வர வேண்டும். எனக்கு ஏன் வம்பு என கண்டு கொள்ளாத மனப்பான்மை கொண்டிருக்கும் எனில் அதை முற்றிலும் புறந்தள்ள வேண்டும். நாளைய எதிர்கால தலைமுறையை பற்றிய அக்கறை தேவையில்லை என்கிற எண்ணம் கூடிக்கொண்டிருக்கிறதெனில் அவற்றிலிருந்து முற்றிலும் விடுதலை பெற வேண்டும். அனைத்திற்கும் மேலாய் கரம் கொடுக்கும் களம் காணும் விடுதலை உணர்வு நமக்குள் முளைக்க வேண்டும். இதுதான் இயேசு மண்ணில் விதைக்கப்பட்டதன் நோக்கம். அவரின் லட்சியம் தொடரவே நாமும் இக்கல்வாரி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதனை நிறைவு செய்யவிருக்கும் இத்தருணத்தில் இயேசுவின் லட்சியம் ஏற்போம். நன்மையை தவிர வேறொன்றும் செய்யாத இயேசு அன்று அநியாயமாக சிலுவையில் மரணம் தழுவினார். தனது உடலோடு ஒட்டிய ஆடைகள் உரியப்பட்டு எரியும் போது அமைதியானார். உலகை படைத்து புல் பூண்டுகளால் அழகு செய்து பார்த்தவர் தன் உடம்பு வெறுமையாக்கப்பட்ட போதும் மௌனித்தார். காரணம், அன்பென்னும் ஆடையை அணிந்ததால். இதன் மூலம் கல்வாரி நாயகன் இயேசு நமக்கு கூறுவதென்ன? மகனே, மகளே, பிறர் வாழ்வு பெற எல்லா நன்மைகளும் செய்யலாம். ஏன், உன்னையும் நீ இழக்கலாம். லட்சிய பயணம் தொடர தயாரா? ஜெபம். முளைவிடவே மண்ணில் விதைக்கப்பட்ட இயேசுவே, உமது லட்சிய பயணத்தை நாங்களும் துணிவோடு மேற்கொள்ள ஆற்றல் தாரும். அதற்கு தடையாக இருக்கும் செயல்களை மாற்றும் நல்ல ஆளுமையை வளர்க்கும் வழிகாட்டுதல்களை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். முடிவுரை. அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் போராட்ட பாதைகளை, அவைகள் கற்றுத்தரும் படிப்பினைகளை இவ்வளவு நேரமும் தியானித்திருக்கிறோம். நம் வாழ்வு பாதையோடு தியானித்த நமக்கு புது உத்வேகம் நிச்சயம் பிறந்திருக்கும். கண்முன் நடக்கும் அநீதிகள் கண்டு கோபம் கொள்ளும் மனநிலை உருவாகி இருக்கும். எல்லாம் முடிந்தது என்று கருதியவர்களுக்கு இல்லை, இனிதான் புது பயணம் என்பதற்காகவே இயேசுவின் உயிர்ப்பும் அதற்கு பின் சீடர்களுக்கு தோன்றி அவர்களை பணி செய்ய தூண்டிய நிகழ்வுகளையும் விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனை வாழ்வாக்கும் விதமாய் நாமும் மனிதகுல விடுதலை நோக்கி பயணிக்க புறப்பட வேண்டும். நாம் மேற்கொள்ளும் வாழ்வு பயணம் போராட்டம் நிறைந்ததுதான். போராட்டம்தான் வாழ்க்கை. ஒரு எதிர்ப்பு உணர்வின் வெளிப்பாடே போராட்டம். சமூக, அரசியல், பொருளாதார உரிமை மறுப்புகள் நிகழும் பல்வேறு வன்முறைகள், அதிகார கட்டுப்படுத்தல்கள், சுரண்டல்கள் போன்ற அநீதிகளுக்கு எதிராக தனிநபரோ அல்லது குழுவோ எதிர்ப்புணர்வை பதிவு செய்வதுதான் போராட்டம். இழைக்கப்படும் அநீதிகளுக்கு பொறுப்பான மனிதர்களையோ அல்லது கட்டமைப்புகளையோ இனம் கண்டு எதிர்த்து விடிவு பெற வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மனிதருக்கும் மனித குழுக்களுக்கும் எழுகின்றது. எனவே போராட்டங்களின் நோக்கம் அநீதிகளை எதிர்த்து நல்வழிப்படுத்துவது அல்லது தவறுகளை உணர வைத்து மாற்றத்தை ஏற்படுத்துவது. மனித சமூகம் காலம் காலமாக எதிர்ப்பை தெரிவிக்க இரண்டு வழிமுறைகளை
கைக்கொண்டுள்ளது. ஒன்று அறவழி போராட்டம், மற்றொன்று ஆயுத வழி போராட்டம். வன்முறையற்ற அறவழி போராட்டத்தின் இலக்கு அநீதியை எதிர்ப்பது மட்டுமே. தீவினைக்கு பொறுப்பான மனிதர்களின் தவறை உணர வைத்து மாற்றத்தை கொண்டு வருவது. போராட்டங்களால் இயற்கை மேம்பட்டுள்ளது. கூட்டை உடைத்து வெளிவர சிரமமாக இருக்குமே என்றெண்ணி கூட்டுப்புழுவிற்கு உதவுவதாய் நினைத்து கூட்டை உடைத்தால் பட்டாம்பூச்சி சிறகடித்து பறக்கும் ஆற்றலை இழந்து விடுமன்றோ? அவ்வாறே போராட்ட உணர்வற்ற வாழ்வும் ஆற்றலை தொலைத்து மாற்றத்தை மறந்துவிடும். போராட்டத்தில் களம் மாறலாம், வாழ்வீசும் கை மாறலாம், எதிரிகளின் பலமும் மாறலாம். ஆனால் விடியல் பிறக்கும் வரை போராட்ட உணர்வு மட்டும் மறையக்கூடாது. நியாயமான நீதிக்கான வாழ்வு உரிமைகளுக்கான போராட்டங்கள் எப்பொழுதும் தொடர வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சமூகம் உயிரோட்டத்துடன் இயங்கும். இயேசு விரும்பிய இறையாட்சி சமூகம் இம்மண்ணில் உயிர் பெறும். வீறு கொண்டு எழுவோம் உயிர்ப்பின் சாட்சிகளாய். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நம் கருத்துக்களுக்காக அன்னையிடம் பரிந்துரை வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.